அனைவருக்கும் வணக்கம். கூடாரவல்லிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எதனால்? ஆண்டாள் ரங்கமன்னாருடன் ஐக்கியமாகும் வைபவம்தான் கூடாரவல்லி திருநாள் எனப்படுகிறது. மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து இறைவனை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபட வேண்டும் என்று வலியுறுத்திய ஆண்டாள் கூடாரவல்லி என்று எவ்வாறு வழிபட்டாள் என்றும் அதன் முக்கியத்துவம் குறித்தும் அறிந்திடுவோம் வாருங்கள். பகவத்கீதை எவ்வாறு உலக வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமானதாக இருக்கிறதோ அதே போன்று மார்கழி மாதத்தின் 27வது நாள் தினத்தன்று கூடாரவல்லியின் சிறப்பு குறித்து ஆண்டாள் கூறுகின்றாள். மார்கழி மாதத்தில் வேண்டுவதை வேண்டியபடி கொடுக்கும் கிருஷ்ண பரமாத்மா தன்னை ஆட்கொள்வான் என்ற நம்பிக்கையை உலக மக்களுக்கு ஏற்படுத்திய தினமே கூடாரவல்லி தினமாகும். ஆண்டாள் அருளிச் செய்த 30 பாடல்கள் கொண்ட திருப்பாவையில் மார்கழி மாதம் 27ஆம் நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா எனும் பாடலை பாடி பெருமாளுக்கு நெய் நிறைந்த அக்கார அடிசல் நெய்வேத்தியம் செய்து அன்னதானம் செய்வது நன்மையாகும். ஆண்டாள் தனது 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமெனிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்று கண்ணனை நினைத்து பாடியுள்ளார். கூடாரவல்லி நாளில் நெய்வடியும் பால் செய்த சர்க்கரை பொங்கல் என்னும் அக்கார அடிசல் செய்து வழிபடுவது நல்லது. பாவை நோன்பு இருந்த ஆண்டாள் ரங்கநாதருடன் தனக்கு திருமணம் நடைபெற்றதால் 100 குடம் அக்கார அடிசலும் 100 குடம் வெண்ணையும் நெய்வேத்தியம் செய்து படைப்பதாக கள்ளழகரிடம் வேண்டினாள். ஆண்டாள் விரும்பியபடியே ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதருடன் ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. அதன் பின்னர் பல நூற்றாண்டுகள் கழித்து வந்த ராமானுஜர் ஆண்டாள் வேண்டிக் கொண்டபடியே 100 குடம் அக்கார அடிசலையும் 100 குடம் வெண்ணையையும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார். அதனால்தான் கூடாரவல்லி தினம் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் 27ஆம் நாளன்று கூடாரவல்லி தினத்தின் பொழுது இன்றைக்கும் கள்ளழகர் கோவிலில் மட்டுமல்லாது பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் அக்கார அடிசலும் வெண்ணையும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகின்றது. இந்நாளில் திருமணமாகாத பெண்கள் ஆண்டாளை தரிசனம் செய்ய விரைவில் திருமணம் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதேபோல் மனமாகிய பெண் தரிசிக்க தம்பதியர் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கிடைக்கும். எனவே இன்று முடிந்தவரை ஆண்டாள் பாடிய கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா பாடலை பாடுவது நல்லது. மார்கழி மாதத்தின் எந்த நாள் கூடாரவல்லி தினமாக கருதப்படுகிறது, எதனால் அக்கார அடிசலும் வெண்ணையும் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.